கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய நாளிலே மேல் வீட்டறை ஜெபக்குழு மூலமாக இணைந்து ஊழியர் செய்யும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஜோஸ்லின் உங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். இன்றைய நாளிலே தேவ பிரசன்ன மத்தியிலே கடந்து வரும்படியாக, ஆவியானவருடைய மகிமை நம்மளை நிரப்பும்படியாக, ஆட்கொள்ளும்படியாக, ஒரு பரிசுத்த ஆவியானுடைய பிரசனம் நம்மளை நிரப்பும்படியாக, தேவ கரம் நம்மத்தில இறங்கும்படியாக ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த அபிஷேக கூட்டத்துல வேதம் சொல்லுகிறது, ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது என்று சொல்லியிருக்கிறது. இன்னைக்கு நாம் ஆவிக்குரியவைகளை பேணி காக்க வேண்டும், ஆவிக்குரியவைகளை நோக்கி பார்க்க வேண்டும். சரீர தேவையான காரியங்கள் நிறைய இருக்கிறது, அதுக்காக படிக்கிறோம், சரீரத்துக்காக படிக்கிறோம், சரீரம் நல்லா இருக்கிறதுக்காக எவ்வளவோ பிரயாசப்படுறோம். சரீரம் நல்லா இருக்கிறதா வீடுகளை கட்டி குடி இருக்கிறோம், சரீரம் நல்லா இருக்கிறதுக்காக வேலைக்கு போகிறோம். சரீரம் 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 ரைட் உண்மைதான், ஆனா ஆவிக்காக அந்த சரீரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப ஆவிக்குரிய மனுஷனை நாம் போக்கஸ் பண்ண வேண்டும், ஆவியில பலனடைந்து நாம் சாட்சியா இருக்க வேண்டும். அதனாலதான் தேவன் தம்முடைய குமாரன் மூலமாக பரிசுத்த ஆவியானவரை இந்த நாளிலே நமக்கு இந்த நாட்களில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்து வந்த நாட்கள், அவர் உயிர் தெழுந்த பிறகுமே சரியாக பெந்தைக்கோஸ்து நாளிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அநேகர் அந்த மேல் வீட்டுல எல்லாரையும் நிரப்பினார். அதே ஆவியானவர் அன்னைக்கு நிரப்பின ஆவியானவர், அன்னைக்கு சீஷர்களை எழுப்பின ஆவியானவர், அன்னைக்கு அப்போஸ்தலர்களை உருவாக்கின ஆவியானவர், அன்னைக்கு தீர்க்கதரிசியில உருவாக்கின ஆவியானவர், 5 வகை ஊழியத்தை கொடுத்த ஆவியானவர் இந்த நாளில உங்களையும் ஹல்லேலூயா அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்திலையும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலும் கர்த்தர் எழுப்பி கொண்டு வருவார்கள். ஜெபிப்போமா, கண்களை மூடி. ஹல்லேலூயா. ஒரு விஷயம், பரிசுத்த ஆவியானவரே என்னோடு பேசுங்க, 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 என்னோடு இடைப்படுங்க. ஹல்லேலூயா. ரபாலா ஷபாலா தரகடரா ஷியாங்கதரோ. ஆண்டவரே, இந்த மேல் வீட்டறையில இந்த போன் பிரேயர்ல ஒரு மனதோடு விசுவாசத்தோடு உண்மையாய் காத்து கொண்டிருக்கிறவர்களை கர்த்தருடைய கரம் இறங்கி வருவதாக. உண்மையாய் ஜெபிக்கிறவர்கள், உண்மையாய் ஒருமனப்பட்டு கனெக்ட் ஆறவங்களோட கர்த்தருடைய கரம் இறங்கி வருவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களோடு நீ பேசுவீராக. இன்னைக்கு அவன் வாழ்க்கையில ஒரு எழுப்புதல் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஷபரா கட்டரபா சீகட்டரா மரா கட்டரபா லா ஷகட்டரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. அப்படியே வாய்களை திறந்து, அபிஷேக நதி எனக்கு வேணும், ஆவியாருடைய அபிஷேக நதி என்னை நிரப்பணும். நான் நிக்க கூடாத அளவுக்கு ஆண்டோடைய பிரசனை நிரப்பணும். லிபரா காட்டரபா ஷாபலா காட்டரபா மரா காட்டர. மேகம் போல இறங்கி ஆவியானவர் என் மேல இறங்கணும், மகிமையா இறங்கணும், வல்லமையா இறங்கணும். ஷபல்லா காட்டரபல்லா காதுரா கட்டரபா லிமதரகடரபா ஷிகடரபா. ஜெபிக்க ஆரம்பிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை இறங்கி வரட்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும், ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும், நிரப்பட்டும், நிரப்பட்டும். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லியிருக்கிறபடி இன்னைக்கு உங்களுடைய காதுகள் திறந்திருப்பதாக, உங்களுடைய செவிகளுக்காக சுத்த ஆவியானவர் கவனித்திருப்பதாக. இன்னைக்கு பரிசுத்த ஆவியான உங்க காதுகளை திறப்பாராக. ஹல்லேலூயா. அடைக்கப்பட்ட எல்லா காதுகள் திறக்கப்படுவதாக, எல்லா விதமான காதுகள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. ஸ்பிரிச்சுவல் ஐஸ் ஓபன் ஆவதாக. ஹல்லேலூயா. இருதயம் திறக்கப்படுவதாக, கொழுந்து விட்டு எரிவதாக. ஆவிக்குரிய இருதயம் கொழுந்து விட்டு எரிவதாக. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக. ஆவிக்குரிய காதுகள் திறக்கப்படுவதாக. ஷபல்லா கட்டரபா ரபல்லா ஷகட்டரபா. கர்த்தருடைய கரம் இறங்குவதாக. 2 காதுகளில் அக்கினி இறங்கி வருவதாக. லபதுர கட்டரபா ஷபல்லா கட்டரபா லிமரகதரகதரபா ஷகதரபா லபா ரபா லபா ஷபா லபா துர கட டர லேமே ஆந்த ரோக டாதரே. எல்லாம் அடைக்கப்பட்ட காதுகள் திறந்து விடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியலையேன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறவர்களை கர்த்தர் தொடுவீராக. எல்லாம் அடைக்கப்பட்ட காதுகள் திறக்கப்பட்டு தேவ தரிசனமே இல்லையே, என் வாழ்க்கையில தேவனை தரிசிக்கவே முடியல. கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியலன்னு சொல்லி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில
நீங்க ஆண்டவர் தெளிவா ஒண்ணு ஒரு காரியம் அடைக்கப்பட்டிருக்கிறது, சில காதுகள் அடைக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் அதை திறக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஷீகடா ரிபலா தபலர கடரபா மந்துர கடரபா ஷீகடரபா. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க, காதுல கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. என் காது திறக்கப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவிக்குரிய காதுகள் திறக்கப்பட்ட கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு பழகட்டும். லமரா கட்டரபா ஷீகடரபா. ஊமையான விசுவாசிகளாய் கர்த்தர் அழைக்கவில்லை. நம்முடைய காதுகள் திறக்கப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீபரா கட்டரபா. ஊமையான நாவுகள் அல்ல. ஹல்லேலூயா. செவிடனுடைய காதுகள் திறக்கப்படும் என்று சொன்னார் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். அபிஷேகத்தினாலே நுகங்கள் முறிக்கப்படட்டும். இன்னும் கர்த்தருடைய சத்தங்களை கேட்க முடியாதபடிக்கு பலத்த விதமான காற்றுகளும் புயல்களும் பார்த்ததுனால நிதானிக்க முடியாத வாழ்க்கைகள் இயேசுவின் நாமத்தின் நிதானத்துக்குள் வருவதாக. அநேக காற்றுகள் புயலும் கேட்ட சத்தங்கள், அந்த காதுகள் புயலுக்கும் கடும் காற்றுகளையும் சத்தத்தை கேட்ட காதுகள் தேவனுடைய வார்த்தைக்கு இன்றைக்கு செவி கொடுக்கப்படுவார்கள். இன்று முதல் எல்லா புயல்கள் ஓய்ந்து போவது, எல்லா குடும்பத்துல தாக்கி கொண்டிருக்கிற புயல்கள், எல்லா புயலின் சத்தங்கள் மாறா காட்டாக. சிஸ்டர், உங்க குடும்பத்துல பலவிதமான போராட்டத்தின் சத்தங்கள் இப்ப ரீசெண்டா உங்க வாழ்க்கையில கடந்த கண்ணீரின் நாட்கள்ல ஓடிக்கொண்டிருக்கிற குடும்பம் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இறையாதே அமைதலா என்ற வார்த்தை வருகிறது. உங்க குடும்பத்தை நோக்கி பேசுங்க சிஸ்டர். இறையாதே அமைதலா இரு. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லி ஜெபம் பண்ணுங்க. குடும்பத்தை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. யார் யார் வீட்டுல சில காற்றுகள், சில குழப்ப நிலைகள், சில தடுமாற்றங்கள், ஒரு ஸ்டெடி இல்லாம போய்கிட்டு இருக்கு எங்க வாழ்க்கை. எங்க குடும்பம் கண்ணீர் பள்ளத்தாக்குல போய் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். யார் யாருடைய வாழ்க்கையில, யார் யாருடைய குடும்பத்துல ஹல்லேலூயா சமாதானம் இல்லையோ, ஹல்லேலூயா ஆவியானவர் இன்னைக்கு பெருத்த அமைதியை உண்டாக்குவாராக, பெரும் அமைதி உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷீமரா கட்டரபா லபரா சகட்டரபா. தேவ கரம் இறங்கி வரட்டும். தேவ பிரசன்னம் நிரப்பட்டும். ஹல்லேலூயா. அபிஷேகத்தினாலே நிரப்பப்படட்டும். ஆவியானுடைய வல்லமை ஊற்றப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அக்கினி விழுகட்டும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ அப்பா. நிரம்பி ஜெபிக்கட்டும், நிரம்பி ஜெபிக்கட்டும். ஒரு நிறைவை கட்டளையிடுங்க. ஜீசஸ், ஜீசஸ். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. யார் யார் ஜெபிக்கிறோம் அவங்க வாழ்க்கையில ஒரு அபிஷேகத்தை ஊற்றுங்க, வல்லமை ஊற்றுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். ஷிகடா ரபலா சகடரபா மந்துரோ கடரபா ஷிகடரபா லவதுரா கடா ரபா லாஷியா கதரபா. தேவ பிரசன்ன நிரப்பட்டும், தேவ மகிமை நிரப்பட்டும். ஆளுகை செய்யட்டும், ஆளுகை செய்யட்டும், ஆளுகை செய்யட்டும். ஷிகடா ரபலா செகேட்டோரு மந்துரோ கடா ரபலா சகடரபா. தேவ கரம், தேவ பிரசன்னத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க ராஜா, இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இன்றைய நாளிலே தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். ஆவியானவருடைய ஆசீர்வாதமான இந்த செய்தியை நாம் கேட்டு கர்த்தருக்குள் நாம் பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் வசனம் 1ஆம் வசனத்தையும் 2ஆம் வசனத்தையும் வாசிக்கிறேன். எசேக்கியேல் 37 வசனம் 1, 2. கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது.
அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது என்று வேதத்துல வாசிக்கும். எசேக்கியேல் தீர்க்கதரிசியை தேவன் ஆவிக்குள்ளாக்கி காட்டுகிற ஒரு இடம். தேவன் அவரை மாம்சத்துல கொண்டு போல ஆவிக்குரிய தளத்துல, இன்னொரு தளத்துல கண்ணுக்கு தெரியாத ஒரு உலகத்தை காட்டுகிறார். கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்தை காட்டுகிறார். அந்த லொகேஷன் எங்க இருக்குன்னே தெரியாது. ஆகிய மாம்ச கண்களை பார்க்க முடியாது. இது ஆவிக்குரிய கண்களை பார்க்க முடியும். ஆவியில அழைத்து செல்லுகிற ஒரு அனுபவம். எங்க கூட்டு போற தேவன் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு. ஒரு எலும்புகள்னா மரித்த எலும்புகள், பிரேதங்கள், கல்லறைகள். இந்த எலும்புகள் இதே 37 நம்ம படிக்கும் பொழுது அது இஸ்ரவேலர்கள் என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஒரு காலத்துல ஜீவனுள்ளவர்களாக இருந்தார்கள், இப்போ ஜீவனற்று கிடக்கிறார்கள். இல்லைன்னா ஒரு காலத்துல தேசத்துல, இஸ்ரவேல் தேசத்துல இருந்தவர்கள் இன்னைக்கு தேசத்துக்கு வெளியில, வெட்ட வெளியில கேட்பாரற்று கிடக்கிறார்கள் என்று சொல்லப்படலாம். அல்லது செயலற்ற நிலைமையில இருக்கலாம். இங்கே 3ஆம் வசனம் வாசிக்கிறோம், அவைகள் உயிரடையாத நிலைமையில இருக்கு. அவைகள் உயிரடையுமான் தேவன் கேட்கிறார். அப்ப செயலற்று மரித்த நிலைமை, கல்லறைகள் நிறைந்த, கல்லறைகள் சொல்லலாம், கல்லறையில கிடக்கிறார்கள், கல்லறை வாழ்க்கையில வாழ்ந்தார்கள். ஆனால் அந்த 4ஆம் வசனத்துல வாசிக்கிற, அப்பொழுது அவர் இந்த எலும்புகளை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நல்லா கவனிங்க, எல்லாம் மரித்ததா இருக்குது. தோல் கிடையாது, நரம்பு கிடையாது. எலும்புகள் பார்த்தீங்கன்னா எல்லாம் செதறப்பட்டு கிடக்குது. யார் யாரோட எலும்புகள் அப்படின்னு தெரியல, அப்படி கிடக்குது. எல்லாம் எலும்புகளா இருக்குது. மண்டை ஓடு தனியா இருக்குது, கால் எலும்புகள் தனியா இருக்குது. எல்லாம் செதறப்பட்டு முற்றிலும் ஒரு அமைப்பே இல்லாம இருக்குது. அமைப்பு இல்லாத ஒரு சூழ்நிலைகள், செயலற்ற ஒரு ஜீவியம். நம் எலும்புகள் சொல்லும் பொழுது எத்தனையோ வருஷ காலமா இருக்குது. ஏனென்றால் இப்ப ஃப்ரெஷ்ஷா இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய பாடி உடனே இதாகாது, கொஞ்ச நாள் ஆகும். அந்த எலும்புகள் வர்ற வரைக்கும் அவருக்கு சில நாட்கள் ஆகும். ஆகவே இது எலும்புகள்னு சொல்லும் போது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி மரித்து போனவர்கள் தெரியாது. கிட்டத்தட்ட பேரலைஸ்டா இருக்கிற சூழ்நிலைகள். இப்படிப்பட்ட இடத்துல, இப்படிப்பட்ட நிலைமையில, அதுவும் பாத்தீங்கன்னா எல்லாமே செதறப்பட்டு ஒன்னும் ஃபங்க்ஷன் இல்லாம இருக்குது. இப்படிப்பட்ட இடத்துலதான் தேவன் நிற்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவாதி தேவனுடைய கண்கள் அந்த எலும்புகளை பார்க்கிறது. தேவ பிரசன்னம் அதை பார்க்கிறது. எலும்புகளை நோக்கி அவர் வருகிறார். அவங்களுடைய ஜீவியத்தை நோக்கி வருகிறார். அவங்களை எதையாவது ஒண்ணு செய்யணும் வருகிறார். இன்னைக்கு நான் விசுவாசிக்க, ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு உங்க வாழ்க்கையில ஒரு எல்லாம் செயலற்று, வேதத்துல வாசிக்கிறோம், ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்குமா. யாக்கோபுல சொல்லப்படுகிறது, ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரி இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கு. அப்போ ஆவி இல்லாத சரீரம், ஆவி இல்லை, எல்லாத்தையும் செயல்படுத்துகிற, பங்கன் பண்ற ஆவி இல்லை, பவர் இல்லை, எல்லாம் பலவீனம் கூட சொல்ல முடியாது, கம்ப்ளீட்லி டெஸ்ட்ராய்டா இருக்குது. அப்படிப்பட்ட இடத்துல தேவன் நிற்கிறார். ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலை இருக்கும் என்றால் அதுக்குதான் அந்த அபிஷேகம். ஆவியானவர் வரும் பொழுது நோக்கத்தோட உங்களை வரமாட்டேன். ஒரு நோக்கம் இல்லாம வர்ற தேவன் நோக்கத்தோட வருகிறார். ஒரு காரியத்தை செய்ய வருகிறார். செயல்படாத காரியங்களை செய்ய வைக்கதான் கர்த்தர் வருகிறார். இந்த மதிய வேளையில கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். இந்த எலும்புகளுக்கு எந்த அதாவது ரிசீவிங் கெப்பாசிட்டி ஒண்ணுமே கிடையாது. பாத்தீங்கன்னா எல்லாம் அப்படி கிடக்கு, செதறிக்கு. கால் இல்ல, கால் தனியா கிடக்கு, கை தனியா இருக்குது, எலும்பு தான் இருக்குது. எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு போட்டிருக்கு. ஆனா அவைகளுக்கு காதுகள் இருக்கு. அது என்ன காது? ஸ்பிரிச்சுவல் ஹியரிங். பாத்துங்க, எலும்பை நோக்கி பேசினா அந்த எலும்பு என்ன பண்ணும்? ரெஸ்பாண்ட் பண்ணுது பாருங்க. ஆமா, பாத்தீங்கன்னா மாம்சிக காது இல்ல, ஆனா ஆவிக்குரிய காது. அந்த காது கேட்கிற மாதிரிதான் வார்த்தை வருது. இன்னைக்கு கூட ஆராதனை, இன்னைக்கு ஆரம்ப ஜெபத்தில் சொன்னார் பாத்தீங்க, நம்ம ஜெபிக்கும் போது கதை சிலருடைய காது என்ன பண்ணுங்க? அடைக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் கர்த்தருடைய சத்தம் கேட்க மாட்டேங்குது.
அதனாலதான் உங்க காதுக்குள்ள கையை விட்டு ஜெபம் பண்ணுங்க, டெலிவரன்ஸ் ஆகிக்கும். சில சர்ப்பம் காதுக்குள்ள அடைச்சிருக்கு, தெரியாது. அது அவுட் அப்படின்னா தான் அது வெளியேறும். கமாண்ட் பண்ணாதான் வெளியேறும். கமாண்ட் பண்ண விசுவாசிகள் உங்களுக்கே செல்ஃப் டெலிவரி பண்ணலாம், அல்ல ஊழியக்காரத்தை வச்சு டெலிவரன்ஸ் வாங்கிக்கணும். காது அடைக்கப்படக்கூடாது, காது திறந்திருக்கணும், ஆவியானவருக்கு திறந்திருக்கணும். தேவனுடைய வார்த்தைக்கு கவனிச்சு சத்தங்கள் கேட்கப்படணும். பல சத்தங்கள் நீங்க வாழ்க்கையில கேட்கப்படலாம். பல சூறாவளிகள் காத்துகள் அடிச்சு அந்த சத்தம், மெடிக்கல் சத்தம், பண பிரச்சனையாகிய சத்தம், கடனாகிய சத்தம், பிள்ளைகள் பிரச்சனையாகிய சத்தம், பல வீட்டு பிரச்சனையாகிய சத்தங்கள், வேலை இல்லை என்ற சத்தங்கள், வருமானம் இல்லை என்ற சத்தங்கள், பலவிதமான சத்தங்கள் இருக்கிற நேரத்துல உங்களுடைய கவனம் கர்த்தருடைய சத்தத்தை நேரா டியூன் ஆகும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையை பிரகாசிக்கும். ஆமென். உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் வரும். உங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் அரஸ்டா, மற்றவையெல்லாம் அரஸ்டா. ஆனா எந்த நேரத்துல கர்த்தருடைய சத்தம் வரும், எல்லா 10 சத்தம் உங்களை சுற்றி சூழ்ந்து இருக்கும் போது, நிம்மதியே இல்லைன்னு சொல்லி உட்கார்ந்து இருக்கும் போது, 10 வகையான சத்தங்கள் உங்க காதுல போட்டு அடைச்சிருக்கும் போது ஒரு 100வது ஒரு சத்தம் வரும். அப்பதான் கவனிக்கணும், அது என்ன சத்தம்? தேவனுடைய சத்தம். ஹல்லேலூயா. அந்த எலும்புகள் இவ்வளவு மோசமா இருந்த இடத்துல அவைகள் கவனிக்க ஆரம்பித்தது யாருடைய சத்தத்தை? தேவனுடைய சத்தத்தை. தேவனுடைய சத்தம் எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாய் வருகிறது, அதை கவனிக்க ஆரம்பித்தது. இன்னைக்கு நான் விசுவாசிக்கிற எவ்வளவு தேவனுடைய வார்த்தையை கவனிக்கிறோமோ, தேவ பிரசனத்தை கவனிக்கிறோமோ, அப்போதான் நம்ம செயல்பட முடியும். இன்னைக்கு நீங்கள் நானும் உங்களுடைய வாழ்க்கையை, என்னுடைய வாழ்க்கையிலேயோ ஒரு ஸ்டேபிளா, ஒரு நல்ல நிலைமைக்கு வருவதற்கு, ஸ்டடி ஆவதற்கு, எழுமி நிற்பதற்கு, கனி கொடுப்பதற்கு தேவனுடைய வார்த்தை, தீர்க்க தரிசன வார்த்தை, அபிஷேகம் நிறைந்த வார்த்தை, ஆவியானவருடைய வார்த்தை, எல்லாத்துக்கும் மேல ஆவியானவருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், அந்த வார்த்தை வல்லமையாய் கிரியை செய்து அவ்வளவு ஜீவன் உள்ளதாக. ஆவியானவருடைய வார்த்தை, அபிஷேகம் நிறைந்த வார்த்தைகள் சும்மா கிடையாது. தேவ வார்த்தை சும்மா வராது, அது வல்லமையாய் வருகிறது. என் வார்த்தை அக்கினி ஜுவாலையாகும், கண்மலை நொறுக்கும் சம்மட்டியை போல இருக்கிறது அல்லவா என்று கர்த்தர் சொல்கிறார். எங்க எரேமியா சொல்றேன், என் வார்த்தை அக்கினி ஜுவாலை, என் வார்த்தை. அப்போ அந்த வார்த்தை எங்க வருது? ஆவியானவர் அவங்க பேசணும். அந்த வார்த்தை என்ன வருது? அந்த அபிஷேகம் நிறைந்த அந்த வார்த்தை, அந்த தீர்க்க தரிசன வார்த்தை, அந்த சுகமளிக்கிற வார்த்தை, அந்த விடுதலை கொடுக்கிற வார்த்தைகள் அந்த இடத்துல இருந்து புறப்பட்டு வருது, இந்த ஜனங்களை நோக்கி வருது. வந்தோன்னு இங்க என்ன நடக்குது பாருங்க. அந்த உயிர் அடைவீர்கள், உங்களுக்குள்ளே நான் உங்களுக்குள்ளே ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிர் அடைவீர்கள். உலக எலும்புல வார்த்தை கேளுங்கன்றாரு, ஆவிய அனுப்புவேன்றாரு. 6ஆம் வசனத்துல நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோளினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல்லி, தேவனுடைய ஆவியானவர் உங்க மேல லொக்கேட் ஆயிட்டார், உங்க மேல இறக்க ஆரம்பிச்சிட்டார்னா உங்களுக்கு என்ன செய்யணுமோ வரிசையா செய்வார். அல்லேலூயா. ஒவ்வொன்னா செய்வார். நீங்க எழுப்பி நிக்கிற அளவுக்கு கனி கொடுக்க, நீங்க பிரகாசிக்க வைக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்வார். நீங்க எழும்பி நிற்பீங்க, நின்று செயல்படுவீங்க என்ற அளவுக்கு கர்த்தர் நடத்துவார். அவருடைய வார்த்தையும் அவருடைய ஆவியானவரும் விருதாவாய் திரும்புவதில்லை. தேவனுடைய வார்த்தை என்னைக்கும் விருதாய் திரும்பாது. தேவனுடைய அபிஷேகமானது உங்க வாழ்க்கையில சும்மா இருக்காது. அதனாலதான் ஆவியானவருடைய பிரசனத்தையும் அவருடைய அவருடைய வார்த்தையை நீங்க வாஞ்சிக்கணும். அவர் உங்களோட பேச இந்த எலும்புகள் பாருங்க எல்லாம் சிதறப்பட்டு அப்படி இப்படி எல்லாம் இருந்தாலும் அவைகள் என்ன கவனிச்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா தேவனுடைய வார்த்தைக்கு நேரம். அவைகள் எதை எதிர்பார்த்து கொண்டிருந்தா ஒரு வருகை, ஆவியானவர் என்னை நிரப்பும், தேவனுடைய ஆவியானவர் என்னை நிரப்பி என்னை சந்திக்க வரணும், தேவன் என் குடும்பத்துல இறங்கும். சிஸ்டர், உங்க வாழ்க்கையில கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டாக்குற தேவனுடைய ஆவியானவர் உங்க மேல் லொக்கேட் ஆகும்.
தேவனுடைய அபிஷேகம் உங்க மேல இருக்கும். கர்த்தருடைய ஆவியான உங்க குடும்பத்துல அசைப்படும். உங்களுடைய கடன் பிரச்சனைகள் முற்றிலும் மாற்றப்படும். உங்களுடைய பொருளாதார பிரச்சனைகள் முற்றிலும் மாற்றப்படும் என்று பரிசுத்த ஆவியான இப்பொழுது தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஷாபா லாபா தூராக. அப்ப என்ன சொன்னாரு ஆண்டவரு? உயிர் அடைவீர்கள் அப்படின்னு சொல்றாரு. நான் உங்கள் மேல் என்ன பண்ணுவேன்? ஆவியை அனுப்புவேன்னு சொல்றாரு. இல்லாதவர்கள் தான் அனுப்புவார். அல்லேலூயா. எது தேவையோ அதெல்லாம் அனுப்புவார். நல்லா கவனிங்க. இன்னொன்னு, இந்த எலும்புகள் நிறைந்த இடம் பாத்தீங்கன்னா ஒரு பள்ளத்தாக்கு. எலும்புகள் தான் பேர். அது ஒரு சுடுகாடுன்னு சொல்லுவாங்க, அல்லது கல்லறைன்னு சொல்லுவாங்க. விரும்பத்தகாத இடம். ஏன் இவங்க இங்க இருக்கிறாங்க? ஆக்சுவலி இவங்களுடைய ஒரிஜினலா எங்க இருக்கணும்? இவங்க இஸ்ரவேல் தேசத்துல சேர்ந்தவர்கள். இவர்கள் இஸ்ரவேலர்கள். இவர்கள் இருக்க வேண்டிய இடம் எங்க இருக்கணும்னா இஸ்ரவேல் தேசத்துல இருக்கணும். கூடுமான எருசலேம் நகரத்துல இருக்கணும். ஆனா வேதத்துல வாசிக்கிறோம், கொல்கத்தாவில் இயேசு கிறிஸ்து அவர் நகரத்துக்கு புறம்பே பாடுபட்டார் என்று சொல்லப்படுகிறது. அவர் நகரத்துக்கு புறம்பே அவரை சிலுவையில அறைந்தார்கள், கொலை செய்தார்கள் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். சுடுகாடு அதாவது கல்லறைகளானது சிட்டிக்கு வெளியில இருக்கிறது, அவுட்டர்ல இருக்குது, தள்ளி கிடக்குது. மனுஷ சம்சாரம் இல்லாத இடத்துல, மனுஷனுடைய நடமாட்டம் இல்லாத இடத்துல சுடுகாடு இருக்குது. அந்த சிமெண்ட்ரி இருக்குது. ஊர் வெளியில இருக்குது. இன்னைக்கு கூட நான் கிராமத்துல ஊழியர் செய்வது பாத்தீங்கன்னா, நான் அந்த கிராமத்துக்கு ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு சுடுகாடு இருக்கு. அது பாத்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல, ஊருக்குள்ள வச்சுக்க மாட்டாங்க, ஊருக்கு வெளியில தள்ளி வச்சிருப்பாங்க. இன்னைக்கோ அந்த ஊர்ல யாராவது ஆஸ்பத்திரியில மறிச்சாங்கன்னா வீட்டுக்கு கொண்டு வர மாட்டாங்க, அப்படியே சுடுகாட்டுல வச்சு எல்லாத்தையும் முடிச்சு எரிச்சிடுறாங்க, புதைக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஊருக்குள்ள நான் ஊழியர் செய்வேன். அப்போ சரி, அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்த சுடுகாடு, அந்த மக்கள் நிறைந்த அந்த பள்ளத்தாக்குகள், அந்த பள்ளத்தாக்கில் இருக்கிற அந்த எலும்புகள் நிறைந்த அந்த பள்ளத்தாக்கின் மத்தியில அவர் நின்று அந்த எலும்புகளை நோக்கி பேச ஆரம்பிக்கிறார். அந்த எலும்புகள் எல்லாமே ஒரு நாற்றம் இருக்கிற இடம். யாரு விரும்பத்தகாத சூழ்நிலை இருக்கிற அந்த எலும்புகள் அங்கதான் இருக்கிறாங்க. அவர்களை உயிரடைய செய்து, அவர்களை பேசி, அவர்களை உருவாக்குற தெய்வம் தான் நம்மளுக்கு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு நாற்றம் நிறைந்த செயலற்ற நிலைமை இருக்கும் என்றால், உங்களை உருவாக்க என் தேவன் உண்மையோட உங்களை அழைக்கிறவர். அதனாலதான் வேதத்துல இஸ்ரவேலே கேள் என்று சொல்லி, உன் தாய் கர்ப்பத்தை உன்னை உருவாக்கினது எலும்புகள் உருவாகும் முன்னமே என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய தேவன் உருவாக்குற தேவன், இல்லாதவர்கள் இருக்கிற போல அழைக்கிற தேவன். இங்க பாத்தீங்கன்னா எல்லாம் செதறப்பட்டு, எல்லாம் ஒண்ணும் இல்லாம ஏதோ ஒரு காரியத்துக்கு எதிர்பார்த்து கொண்டது. அது என்னது? அந்த தீர்க்க தரிசன அபிஷேகம், தீர்க்க தரிசன வல்லமை, ஆவியானவருடைய பிரசன்னம். இந்த ஆவியை அனுப்புவேன், என் ஆவியை உங்களுக்குள்ள அனுப்புவேன். என் ஆவின்னு சொல்லும்போது பரிசுத்த ஆவியான், தேவனுடைய ஆவியானவர், தேவ ஆவி உண்மையில் இறங்கும். சவுல்கிட்ட அப்படிதான் சொல்றாரு, கர்த்தருடைய ஆவியான உண்மையில் இறங்குவா, நீ வேறு மனுஷன் ஆவா, பழைய மனுஷன் அல்ல, புதிய மனுஷனாய் மாறுவான். ஆனா தக்க வச்சுக்கோ. கர்த்தர் கொடுத்த ஒரு கிருபை, கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தை, கர்த்தர் கொடுத்த புதிய வாழ்க்கை, கர்த்தர் கொடுத்த நன்மைகள் தக்க வச்சுக்கோ. கர்த்தர் கொடுத்த சுகத்தை, கர்த்தர் கொடுத்த எல்லா ஆவிக்குரிய நன்மைகள் தக்க வச்சுக்கோ. தக்க வச்சுக்கிட்டே இருந்தா அந்த அபிஷேகத்தை தக்க வச்சுக்கோ, பாதுகாத்துக்கணும். அவன் மிஸ் பண்ணிட்டான். இங்க எல்லாம் அப்படி கிடக்குது. அந்த எலும்புகள்ல யார் நிக்கிறார் பாத்தீங்கன்னா, தேவன் தேடி வந்தது. செயல்படவே முடியாம, அசையாம, எழுந்திருக்க முடியாம, ஒண்ணுமே செய்ய முடியாத அந்த எலும்புகளை நோக்கி தேவன் உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். யாரு? காதும் இல்லை, கையும் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனா என்னமோ ஒண்ணு இருக்குது. அது என்னது? வார்த்தையை கேட்கிற காதுகள். தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்றதுக்கான ஒரு கிருபை அங்க இருக்கு. இன்னைக்கு எந்த மனுஷனா இருந்தாலும்,
எந்த ஆத்மாவா இருந்தாலும் சரி, உங்களை உயிர்ப்பிக்கிற உங்க ஆவிக்குரிய காதுகள்ல கர்த்தர் பேச ஆரம்பிப்பார் என்றார். உங்களை நோக்கி தேவனுடைய ஆவியான ஒரு பிரச்சனை இறங்க ஆரம்பிக்கும் என்றார். நீங்கள் இருக்கிற இடத்திலேயே இருக்க மாட்டீர்கள். உங்களுடைய லொகேஷன் மாறும், உங்களுடைய அட்மாஸ்பியர் மாறும். ஷாபாலா காத்துரோ கடரமா, உன்னுடைய சூழ்நிலைகள் மாறும். தேவனுடைய பிரசனமும் தேவ ஆவியானவர் அவருடைய வார்த்தை உன்னை மாற்றி உன்னுடைய புதிதாக்கி, உன் ஜீவியத்தை புதிதாக்கி, உன்னுடைய இயலாமையை மாற்றி, உன்னுடைய உலர்ந்த எலும்புகள் நிறைந்த அந்த சூழ்நிலையை மாற்றி, என்னென்ன சிதறி இருக்கோ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நீ மீண்டும் செயல்படுவதற்கு உன்னோடு சேர்ந்து வேலை பார்க்கிறது தான் நம்முடைய பரிசுத்த ஆவியானவர். அவர் நிச்சயமா உன்னோடு இடைப்பட ஆரம்பிப்பார் என்றார். அவர் உங்களோடு இடைப்பட பேச நிரப்ப 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 நீங்கள் அந்த இடத்துல இருக்கவே முடியாது. இருக்கிற சூழ்நிலையிலே இருக்க மாட்டீங்க. உங்களை கால் ஒன்றி மகா சேனையா நிக்க வைக்க தேவனுடைய ஆவியானவர் நிக்க செய்வார். இந்த இடத்துல நான் 2 விதமான ரோல் நான் பார்க்க விரும்புகிறேன், உங்களுக்கு எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். ஒரு ரோல் என்ன அப்படின்னா, உலர்ந்த எலும்பு இல்லையா? இந்த உலர்ந்த எலும்புகளுக்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு தேவன் ஊழியம் செஞ்சார். இன்னைக்கு இன்னொரு கொஸ்டின், அதாவது 2 கொஸ்டின் வைக்கிறேன். முதல்ல நீங்க உலர்ந்த எலும்பு அப்படின்னா, இப்போ நேரம் நான் உலர்ந்த எலும்புக்கு பேசியிருக்கேன், சரிங்களா? உலர்ந்த எலும்புகளாகி நீங்க என்ன செய்வீங்க? காலூன்றி மகா சேனையா நிற்பீங்க. ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உங்களை உலர்ந்த எலும்புகள் போல இருக்கிற உங்க வாழ்க்கைகள் சீர்படுத்தி சிறப்படுத்தி நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறார். உங்களுக்கு கர்த்தர் ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருப்பார். உங்களுக்கு கர்த்தர் ஊழியம் செய்கிறார். உங்களுடைய ஜீவியத்தை கர்த்தர் கட்டி எழுப்புகிறார். உங்களுடைய லொகேஷனை கர்த்தர் நிச்சயமா மாற்றுவார். இந்த வாசனை இல்லாத அழுக்கும் நாத்தமும் யாரும் விரும்பத்தகாத ஒருவர் போக்குவரவு இல்லாத அந்த சிச்சுவேஷனை கர்த்தர் என்ன பண்ணாரு? மாற்றி அவர்கள் இஸ்ரேல் தேசத்துக்கு திரும்ப கொண்டு வந்து இல்லையா? எங்கேயோ இருக்கிற அந்த எலும்புகள் தான் ஒண்ணு சேர்த்த. இது உலர்ந்த எலும்புகளுக்கான வார்த்தை இல்லையா? ஆனா இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க உலர்ந்த எலும்புகளுக்கு எலும்பா இருப்பா என்றால் பேசும் தேவன். இன்னைக்கு நீங்க எசேக்கியேல் ரோலை எடுக்கும்படியா கர்த்தர் விரும்புகிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசியோட ரோல் என்ன? ஒரு ஊழியக்காரனுடைய ரோல் என்ன? இந்த ஊழியக்காரனை கர்த்தர் என்ன பண்ண? ஆவிக்குள்ளாக்கினான். ஹல்லேலூயா. ஒரு டிராவல் பண்ற இன்னைக்கு நீங்க ஊழிய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள் நானும் தேவனுக்கு என்று ஊழியம் செய்ய வாஞ்சியா இருக்கிற இந்த மேல் வீட்டரை ஜெபக்குழுவானது எசேக்கியேல் ரோல்ல செயல்பட வேண்டும். எசேக்கியேல் தீர்க்கதரிசியை போல இந்த இடத்துல மக்களுக்கு ஊழியம் செய்ய அழைக்கப்படும். அவனை ஆவிக்குள்ளாக்கினார் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய கை இறங்கிச்சு. கர்த்தருடைய ஆவியானவர் அவனை எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குனா அசுத்தம் நிறைந்த ஜனங்கள், செயலற்ற ஜனங்கள், ரட்சிக்கப்படாத ஜனங்கள், நம்பிக்கை இல்லாத ஜனங்கள், முறுமுறுக்கிறவர்கள், கடன்பட்டவர்கள், தாவீதோடு இணைந்து கொண்டவர்களை போல இருக்கிறவர்கள் ஜனங்கள். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, ஐயோ நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த ஜனங்கள் மத்தியில வாசம் பண்ணுகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அந்த ஏசாயா தீர்க்கதரிசி கதறுகிறார், ராஜாவை நான் பார்க்கிறேன், பரிசுத்தமுள்ள தேவனை பார்க்கிறேன், ராஜாவை பார்க்கிறேன், ஆனா நான் இருக்கிற சூழ்நிலையும் அசுத்தம் நிறைந்த ஜனங்கள், சுத்தம் இல்லாத வார்த்தைகளை பேசுகிற ஜனங்கள். அவன் மனசுலையும் சரீரத்திலையும் சுத்தம் கிடையாது. அவர்கள் அசுத்தம் நிறைந்த இந்த மாதிரி மக்கள் மத்தியில நான் இருக்கிறேன்னு சொன்னவங்கள்ட்ட ஏசாயா தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்பு, நான் உன்னை சுத்தமாக்கிட்டேன், நான் உன் வாயில வார்த்தையை அனுப்பேன், நீ போ அந்த அசுத்த ஜனங்களுக்கு மத்தியில போ, நான் உன்னை அனுப்புவேன். அதே போல எசேக்கியேல் ராஜா எசேக்கியேல் தீர்க்கதரிசி என்ன பண்றாரு? எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குக்கு அனுப்புகிறார். ஓ அந்த மக்களை உருவாக்கும். அவர்கள் மறித்த நிலைமையில இருக்காங்க, நீ பேச ஆரம்பி, உன்மேல அபிஷேகத்தை வைக்கிறேன். 3 விதமான அபிஷேகம் அந்த இடத்துல கட்டவிழ்க்கப்பட்டது. 1 தீர்க்க தரிசன அபிஷேகம், அதனால சத்தியம் கேட்கப்படுது. 2வது ஹீலிங் அனாயிண்டிங், எல்லா எலும்புகள் ஒன்று சேரும். 3வது டெலிவரன்ஸ், அந்த இடத்துல அசுத்தாவிகள் நிறைந்த இடம். ஏன்னா எலும்புகள் நிறைந்த கல்லறையில தான் அந்த லேகியோன் உட்கார்ந்து
லேகியோன் பிசாசு பிடிச்சிருந்தவன இயேசு கிறிஸ்து எங்க கல்லறையிலிருந்து ஓடி வந்தார். லொகேஷன் கல்லறைகள் விரும்புகிறது யாரு? பிசாசுகள், பேய்கள், மந்திரவாதிகள் கல்லறையிலிருந்து தான் எலும்பு கூடுகளை வச்சு மந்திரவாதங்களை செய்து குடும்பத்தை அழிக்கிறார்கள். விசுவாசிகள் வீட்டை அழிக்கிறார்கள். தேவ ஊழியக்காரர்கள் விரோதமாக செய்வினை வச்சு குடும்பத்தை அழிக்கிறார்கள். கிராமத்தை விட்டு துரத்தப்படுகிறார்கள். ஊழியங்கள் தடை பண்ணப்படுகிறது. ஊழியம் அழிக்கப்படுகிறது. தேவனை நான் மட்டுப்படுத்தல, ஆனா அவேர்னஸ் இல்லாம, சத்தியம் தெரியாம, வல்லமை இல்லாத ஊழியங்கள், அபிஷேகம் இல்லாத ஊழியங்கள்லாம் நிக்காது. இந்த கடைசி நாட்கள் சின்ன சாதாரண ஒரு சும்மா மந்திரிச்சு போட்டதுக்கு ஊழியங்கள் அழிக்கப்படுவதை நம்ம பார்க்கிறோம். அதை கூட டீல் பண்ண தெரியல. ஆகவே 3 விதமான அனாயிண்டிங் அங்க ரிலீஸ் ஆனது. ஆகவேதான் எழுப்பப்படுகிறது. என்ன அனாயிண்டிங்? 1 தீர்க்கதரிசனம். இன்னைக்கும் ஜனங்கள் தீர்க்கதரிசன வார்த்தைக்காக எதிர்பார்த்து உங்க வாயிலிருந்து கர்த்தர் பேசு. இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறாரு, நீ உலர்ந்த எலும்புன்ற ரோல்ல பிளே பண்ணிட்டு இருக்கிறியா? உலர்ந்த எலும்பா இருக்கிறியா நீனு, அல்லது தீர்க்கதரிசியா இருக்கிறியா? தீர்க்கதரிசின்ற ரோல்ல பிளே பண்றியா, ஊழியக்காரன்ற ரோல்ல இருக்கிறியா? இந்த 2 கொஸ்டினையும் கர்த்தர் வைக்கிற. எந்த ரோல்ல பிளே பண்ணிட்டு? ஒண்ணு எதெல்லாம் ஒண்ணு ரிப்பீட் கண்டிப்பா. ஒண்ணு, நான் உலர்ந்த எலும்பா இருக்கிறையா, என்னை எழுப்புன ஆவியான நிரப்பணும், அபிஷேகத்தை நிரப்பணும், என்னை கர்த்தருக்குள்ள எழுப்பணும், நான் பிரகாசிக்கணும், காலுண்டு நிக்கணும்னு நினைப்பீங்க. ரைட்டு, அதை வாங்கிக்கங்க, அந்த கிருபையை வாங்கிக்கங்க, தப்பு இல்லை. ஒருவேளை இல்லையா, நான் எசேக்கியேலை போல, எசேக்கியேல் தீர்க்கதரிசி போல என்னை சுத்தி இருக்கிற ஜனங்களை பாருங்க, என் வீட்டுக்கு வர பால்காரனை பாருங்க, என் வீட்டுக்கு வர வெளுக்கிறவனை பாருங்க, டோபியை பாருங்க, என் வீட்டுக்கு வர ஏத்தாவ பலசரக்காரனை பாருங்க, என் சொந்தக்காரனை பாருங்க, எல்லாம் மறித்த நிலைமையில இருக்கு, செயலற்ற நிலைமையில இருக்கிறாங்க. அவர்கள் they are waiting for you. அவர்கள் எதுக்கு இருக்கிறாங்க? உங்கள்கிட்ட இருந்து ஒரு 3 காரியம் வரட்டும். உங்கள்கிட்ட இருந்து அனாயிண்டிங் வரட்டும். உங்களுடைய வாயிலிருந்து தீர்க்க தரிசன வார்த்தை வரட்டும். உங்களுக்கு வந்து வல்லமை நிறைந்த ஆவியில பேசுற வார்த்தையா இருக்கு. நீங்க மாம்சத்தை பேசுறதை நிறுத்திருக்கு. மாம்ச காரியங்களை பேசுறதே நிறுத்திங்க. சரீரத்தை பத்தியே பேசுறது நிறுத்திங்க. இந்த சரீரத்தை அது சரியில்லை, இது சரியில்லை, சரீரத்துல காசு இல்ல, அது இல்ல, அது இல்லை, இது இல்லை, அது இல்லை, அந்த கடவுள சண்டை இல்லை. அந்த சரீரத்தை பத்தி பேசுற நிறுத்திருக்கு. அது ஆவி இல்லாத, அது ஜீவன் இல்லாத வார்த்தை. நீங்க பேசுற மெஜாரிட்டி ஜீவனே கிடையாது. ஜீவன் எதுல வருது? ஆவியில. தேவ வார்த்தையை பேசும் பொழுது தேவனுடைய அக்கினி உங்க வாயில இருந்து வரும். வசனங்களுக்கு உள்ள அபிஷேகம் உள்ள இருக்க ஷாப்பாலா காட்ட எந்த நேரம் ஆவியில நிரம்பியே இருக்க. வெளியில போனவர் அந்நிய பாஷை நிரம்பி ஆவியிலே இருக்க. ஆவியான பிரசன்ஸ் உணர்ந்துகிட்டே இருக்கு. ஏதோ ஜெப நேரத்துல மட்டும் ஆவியில நிரம்புறது, சண்டையில சர்ச்சுல போனா மட்டும் கையை தட்டி இருக்கிறார். இல்ல இல்ல இல்ல, எப்போதும் சமூகத்தில் நான் இருக்கேன். என்னை ஒப்பு கொடுக்க, என்னை தீர்க்கதரிசியா, என்னை எசேக்கியேலை போல மாற்றும், எசேக்கியேலை போல வைக்க. என்னை சுற்றி ஜனங்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள். ஷாப்பாலா கத்தர் இன்னைக்கு மேல் வீட்டாரை கதருமா? இந்த மேல் வீட்டாரை குழுவில் இருக்கிற தேவ பிள்ளை கதறுவீங்களா? எந்த ரோல பிளே பண்ணாலும் 2க்குமே ஆண்டவர் செய்யுங்க, பேசுறேன். ஒருவேளை நீங்க நான் எலும்பா இருக்கேன், உலர்ந்த எலும்பா இருக்குன்னா உங்களை உயிர்ப்பிப்பார் நினைக்கலாம். ஆனா இன்னொன்னு, எசேக்கியேலை போல நான் செய்யணும். எசேக்கியேலை போல என்னை ஆவியானோட நான் உனக்கு கட்டளையிட்டேன். அவர் சொன்னபடி, அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே சொல்றதுதான் தீர்க்கதரிசனம். அவர் உங்களோட இணைந்து பேசுறவா. ஒரு ப்ராப்பர்ட்டிகள் ஆவிக்குள்ளா, இப்போ ஆவிக்குரிய கண்களை பார்க்கணும். சூழ்நிலைகள் ஒரு ஆள் வராருன்னா அவருக்கு ஆவியில் அதை அவர் அவருக்குள்ள நிலைமை இருப்பாங்க. ஆவிக்குரிய சிந்தனையில, ஆவியின் சிந்தனையில பார்க்கணும். ஆவியின் சிந்தனையில அவர்களை பேசணும். ஆவியின் வார்த்தைகள் உங்களுக்கு வந்து வெளியே புறப்பட்டு வரணும். வந்தா அப்படி வரட்டும், இல்லைன்னா வர அமைதியா அல்ல. நீங்கள் ஆவியில பேச ஆரம்பித்தாலே தீர்க்க தரிசன வார்த்தை. நீங்கள் ஆவியில பேச ஆரம்பித்தாலும் உங்களுக்கு மிராக்கிள்ஸ் நடக்கும். உலர்ந்த எலும்புகள் உயிரடையும். ஹீலிங், அனாயிண்டிங் அங்க நடக்குது. 3 விதமான அபிஷேகம் அங்க இருக்குது. அந்த உலர்ந்த எலும்புகள், அந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு நடக்குது. 3ம் தேவைப்படுது மனுஷருக்கு. சில பேருக்கு ப்ராப்பர்ட்டிகள் கடன் பிரச்சனை தவிர்த்திருப்பாங்க. ஒரு தீர்க்க தரிசனம், ஒரு அனாயிண்டிங். எலிசாட்ட போய் தேடி வர்றாங்க. எலிசாட்ட தான் வருவாங்க. நீங்க எலிசாவை தான் அவங்களை தேடி வருவாங்க. ஐயா, நான் கடன்ல இருக்கேன், என்ன செய்யணும்னு தெரியல. அப்போ ஆவியானவர் எலிசா பேசும், உன்ட்ட என்ன இருக்குது, என்ன அந்த எண்ணெய் என்ன பண்ற, காலியான பாத்திரம் வாங்கி ஊத்து. ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு டைரக்ஷனை தேடுவாங்க. அது ரிலீஸ் பண்ணாதான் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். ப்ராப்பர்ட்டிகள் ஆனா இனிதான் ரிலீஸ் பண்ணணும்.
வாழ்க்கையில முன்னேறி வர விசுவாசிகள் வாழ்க்கையில சில பிரேக் த்ரூஸ்லாம் நடக்கும். ப்ராப்பர்ட்டியில் அனாயிண்டிங், தீர்க்கதரிசன அபிஷேக கூட்டம் இடத்துல போய் நின்றுங்க, அனாயிண்டிங் வாங்கிக்கோங்க. இல்ல நீங்க தீர்க்கதரிசி இருந்தா அந்த அனாயிண்டிங் ரிலீஸ் பண்ணுங்க ஜனங்களுக்கு. அதை ரிலீஸ் பண்ணுங்க, உங்களுக்குள்ள இருந்து வரட்டும். ஒரு ஹீலிங் அனாயிண்டிங் வரட்டும். அந்த எலும்புகள்லாம் ஒண்ணு ஒண்ணு சேரணும். காலு சேர மாட்டேது, கை சேர மாட்டேது. பேசுங்க, பேச 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 எல்லாம் ஒண்ணு சேரும். தோல் சேரு, தோல் பிரச்சனைகள் மாறுது, கை பிரச்சனை மாறுது, கால் பிரச்சனை மாறுது, நரம்பு பிரச்சனை மாறுது. ஷாபா லாபா தூரா காடா. ஒரு மனுஷனுக்கு சரீரத்துல என்னென்ன தேவை இருக்கு எல்லாத்தையும் ஆர்கன்ஸ்ல உருவாகுது. எல்லாமே அங்க ஃபார்மேஷன் நடக்குது. 2ஆம் ஆதாம உருவாக்குற மாதிரி உருவாக்குறாரு. முதல் ஆதாம தேவன் மண்ணினால் உருவாக்க, அதே மாதிரிதான் ஒரு உருவாக்கம் நடக்குது. எல்லாம் செத்து போய் சிதறப்பட்டு யார் யார் எலும்பு என்னென்ன சேர்க்கணும் எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்கா ஆவியானவராங்க ஆளுகை செய்யும். இன்னைக்கு ஜனங்கள் மத்தியில் ஆளுகை செய்ய விரும்புங்க. உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில ஆவியான ஊழியம் செய்ய விரும்புங்க. நீங்க எஸ்ஐக்கியலா இருப்பீர்கள் என்றால், நீங்க எஸ்ஐக்கியலா இருப்பீர்கள் என்றால் லமா துராகடரா ஷாகடரமா லேமரா கடரபல ஷாகடரமா சீகடரபல கதரபா. எஸ்ஐக்கியல் தீர்க்கதரிசியாய் மாற அர்ப்பணிப்பீங்களா? டெலிவரன்ஸ், அந்த கல்லறைகள் பிசாசுகள் பேய்கள் பிடிச்சு வச்சிருக்கோம் சரீரத்தை அந்த எலும்புகள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கோம். அசுத்த ஆவிகள் உடம்புக்குள்ள புகுந்து ஆர்கன்ஸ் சாப்பிடுது, எலும்புகளை சாப்பிடுது. வியாதிகளை கொள்ளாத பிசாசுகள் குடும்பத்தில் ஆளுகை செஞ்சு வேதனைப்படுது. நீங்க நினைச்சீங்களா வியாதிகள் இயற்கையா வருது? இல்ல, பாதாளத்தின் சூளை திறந்தோடனே எல்லாம் வருது. அதனாலதான் ஆண்டவர் டிவைன் ஹீலிங்கை பிராக்டிஸ் பண்ணும். இயேசுவானவர் சுகமளிக்கும் அபிஷேகத்தை ரிலீஸ் பண்ணும். அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமான அவரிருந்து வல்லமை புறப்பட்ட அன்னைக்கு ஏன் இந்த ஹீலிங் அன்னைக்கு ரிலீஸ் ஜனங்கள் நல்லா இருக்கணும். அவர் செய்யறார். மாம்சமான யாவர் தேவனுடைய ரட்சிப்பை காணணும் இருக்கு. இந்த 3 அங்க பிசாசுகளை துரத்தினார் இயேசு. அதான் எசேக்கியேல் இருந்துச்சு. தேவன் இவ்வளவு காரியம் செய்ய ஆவிக்குள்ள பார்க்க ஜனங்க என்ன கண்டிப்பா இந்த 3 நிலம்ல ஏதாவது கண்டிப்பா யாராவது ஒரு தேவை இருக்கும். எந்த மனுஷனை நீங்க கேட்டீங்க, யாராவது ரோட்ல பார்த்து யாருக்காவது ஊழியம் செய்யணும், இந்த 3ல ஏதாவது ஒரு கண்டிப்பா சில பேருக்கு 3மே தேவை இப்படி இருப்பாங்க. நீங்க எஸ்ஐக்கள் ரோல் எடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்க. எஸ்ஐக்கள்கிட்ட என்ன சொன்னாரு? ஆவிக்குள்ள கர்த்தருடைய கை அவன் மேல இறங்கிச்சு, அவன் மேல ஒரு அபிஷேகம் வந்துச்சு. ஆவியானவரோட ஃபெல்லோஷிப் என்ன கேட்கிற ஐக்கியத்தை தருணங்களை கர்த்தர் டைம் ஸ்பெண்ட் ஆண்டவரோட நெருங்கி பேசிக்கிட்டு வாழ்க்கை ஆண்டவரோட வாழ்க்கை தான் இசைக்கு வாழ்ந்துகிட்டே இருக்கதா அழைச்சி இன்னும் ஆழத்துக்கு கொண்டு இன்னும் உபவாசம் ஆவியில கொண்டு போகும். ஆவியில பிரயாணம் பண்றேன். நான் மாம்சத்துல பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த மாம்ச பிரயாணம் 60 வயசாச்சு 70 வயசாச்சுன்னு சொல்லி கணக்கு போட்டு போயிட்டு இருக்கிறோம். 60 முடிஞ்சு 61 வரப்போகுது, 62 வரப்போகுது, 63 வரப்போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த மாம்சிகத்தை நான் பேசல. ஏன்னா அவங்களுக்கு ஆவிக்குரிய மனுஷன் வயசு கிடையாது. தேவன் வயசு இல்லாம தான் முதல்ல ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கினார். வயசே கிடையாது, அந்த காலங்களே கிடையாது. காலம் அழியாத என்றென்றும் உயிரோட இருக்கிற ஒரு ஆத்மா தான் ஆதாமும் ஏவாளும். அதுக்கு பிறகுதான் பாவம் வந்த பிறகுதான் அது 900 அப்படியே 800 700 கடைசி 120 அப்படியே போச்சு. தேவ பிள்ளையே, இன்னைக்கு நீங்கள் நான் ஒரு தீர்மானம் பண்ணுவோம். என்ன ரோல் இருக்கிறோம்? ஆண்டவரே என் மேல இறங்கணும் அபிஷேகம். நாட்கள் கொடியதான பொல்லாத காலம் நாட்கள் ஓடிக்கொண்டு நம்மளை சுத்தி இருக்கிற ஜனங்களை ரட்சிக்கும். நம்ம சுத்தி இருக்கிற ஜனங்கள்ட்ட வரங்கள் வல்லமையா செயல்படும். சும்மா பேசிக்கிட்டு இருக்கு, பேசி சுவிசேஷன்ற பேர்ல பேசுறதுனால இந்த எலும்புகள் எப்படி இருக்குது? தேவையோட இருக்கு. எல்லாம் ஃபார்மேஷன் நடக்கணும். 3 வகையான ஊழியம் நடக்கணும், காத்து கொண்டிருக்கு. 3 விதமான அனாயிண்டிங், 3 விதமான வரங்கள் அங்க செயல்படுறாங்க, காத்து கொண்டிருக்கு. இன்னைக்கு ஜனங்கள் காத்து கொண்டிருக்காங்க. உங்களை சுத்தி இருக்கிற ஜனங்கள் காத்து கொண்டிருக்காங்க. உங்க சொந்தக்காரங்க காத்து கொண்டிருக்கு. இன்னைக்கு நீங்க எஸ்ஐக்கெல்லாம் மாறுவீங்களா? ஜெபிப்போமா கண்களில்? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க உலர்ந்த எலும்பா அல்ல எஸ்ஐக்கேலா? அல்லேலூயா. இந்த கேள்விக்கு நீங்களே கர்த்தர்ட்ட பதில் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஷபா லாபா தூரா காடா தூரா காடா.
ஜெபிங் ஜெபிங் ஜெபிங். ஹalleluya. நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கு. ரபல ஷபல கட்டரபா மந்து ரோகட ரபல ஷபல கட்டரபா லேபரா சகட ரபல சகடரபா. நல்ல ஆவியில ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்நிய பாஷையில ஜெபி. சீமா ராகா தூரா காடா. என்னை எழுப்புங்க, என்னை எழுப்பு. தூங்குறவர்கள் ராத்திரியில தூங்குவாங்க, பகலுக்குரியவர்கள் நாமோ தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருப்போம், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருப்போம். ஷீகடாது ரோகடாது ராகடாது. தூங்குறவர்களா இல்ல. ஹல்லேலூயா. தூங்குற விசுவாசிகள் கிடையாது நாங்க. ஹல்லேலூயா. தூங்குற ஊழியக்காரர்கள் கிடையாது. லேமா ராகா தூரா காடா சாபா லாபா. ஜனங்களை பார்க்கிற விசுவாசிகள் இருக்கு. உலர்ந்த எலும்புகளை பார்க்கிற, நிலைமையை பார்க்கிற, அவர்களுக்கு ஊழியம் செய்யற ஒரு ஆத்மா போல எழுப்புவோம். மேல் வீட்டரை ஜெபக்குழு எழுப்பட்டும், எசேக்கியேலை போல எழுப்பட்டும். ஷாபா லாகா. தீர்க்க தரிசன அபிஷேகத்தை பிடிச்சு கொண்டு ஓடட்டும். சகாது ராகாடா தூராகா டாது ராகா டாது ராகா டாதா ரா லபா தூரா காடா தூரா காடா. அன்னை பாத்து ஜெபம் பண்ணுங்க. லீபா ரகாடா தூரா காடா தூரா காடா. உங்களுக்குள்ள வரங்கள் இருக்கு தெரியுமா? உங்களுக்கு ஆவியானவர் தான் ஆபரேட் பண்ண. ஆவியானவர் வந்தாலே அந்த 9 வரங்கள் வந்துருச்சு. ஹalleluya ஹalleluya. ஷாபா லபா தூரா காடா தூரா லபா ரபா லபா ஷாபா லபா தரபா லகா துரகா டாது ரகா டாது ரகாடா. நல்ல அன்னை பாத்துல ஜெபம் பண்ணுங்க. லேபாபா ராஷா காடா ராபா. ஒரு எலும்பு, ஒரு உலர்ந்த எலும்பு உருவாகி ஒரு மனுஷனை நிறுத்துவதற்கு எவ்வளவு வரங்கள் தேவைப்படும், எவ்வளவு ஊழியங்கள் நடக்க வேண்டியது. ஹalleluya 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 ஹalleluya. ஷாகா டாரா பாலா காந்து ரோகா டாரா லேமா ராகா பாலா ஷாபாலா காது ராகா. இன்னைக்கு ஆண்ட இருதயத்துல உணர்த்துகிறார் அநேகர். இன்னும் காலம் செல்லாது. இனி 7ஆம் தூதன் எக்காலம் ஊத போகிறான். ஷாபா லீகா தூரா காட்டாரபா. கிறிஸ்துவின் ராஜ்யங்களாய் மாற வேண்டும். ஹalleluya ஹalleluya. ஜெபிங் 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 ஜெபிங். கடைசி காலத்துல நிக்கிறோம். ஷாகா டாந்து ரோ. சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஹalleluya. குடும்பங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹalleluya. ஆனா ஆத்துமகள் அழிந்து கொண்டு அவர்களை குறித்து நினைப்பு வரும். ஹalleluya. the presentation. ஒருவேளை அனைவரும் வாரம் இருக்கும். ஐயோ நாங்க ஊழியம் செய்யறோமே, ஜெபிக்கிறோமே. அல்ல ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, அங்க உருவாக்கணும். அல்ல அந்த செத்து போன எலும்புகளை ஒன்றாக்க வேண்டும். கால்களுக்கு, நரம்புகளுக்கு தீர்க்க தரிசனம் வேண்டும். அங்க ஒரு சுகம் அளிக்கிற அபிஷேகம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அந்த எலும்புகள் ஒன்றாகணும். எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லணும், ஒவ்வொன்னா சொல்லணும். ஹalleluya. ஒவ்வொரு காரியமா நடக்க பேசணும். Thank you Lord, thank you Lord, thank you, thank you. லேபாரா ஷாபாலா காதரபா லாபாரா. நீங்க அர்ப்பணிப்பீங்களா? ஹalleluya. ஐயா நான் அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி கிடையாது, நான் அடுத்த ஆளுக்கெல்லாம் ஊழியம் செய்யவே இல்லை, நானே இந்த நிலைமையில இருக்கிறேன்னு சொன்னாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க எலும்புங்க இன்னைக்கு. ஹalleluya. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய எலும்புகள்ல ஒரு விடுதலை உண்டாவதாக. உங்களுக்குள்ள இருக்கிற கட்டுகள் அறுக்கப்படுவதாக. எல்லா விக்கிர கட்டுகள், பரம்பரை சாபங்கள் இயேசுவின் நாமத்துல எரிக்கிறேன் எரிக்கிறேன் எரிக்கிறேன். கெட் அவுட் இயேசுவின் நாமத்தில். மந்திர கட்டுகள் இயேசுவின் நாமத்தை முன்னோர் செய்த சாப கட்டுகள் எரிக்கிறேன். லபாரா ஷாகாத சுகம், டிவைன் ஹீலிங்க பேசுகிறேன், தெய்வீக சுகத்தை பேசுகிறேன். ஹalleluya. உங்களுடைய எலும்புகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. எல்லா வயிற்றுக்குள்ள இருக்கிற அவயங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஹalleluya ஹalleluya. மாராகடரபா ஷிகடரபா லமந்துரகடரபா ஷிகேடரோ. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். இந்த நாளில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. யார் யார் உண்மையா ஒப்பு கொடுத்து ஜெபிச்சாங்களோ, யார் யார் இந்த பிரேயர்ல உண்மையா கனெக்ட் ஆனாங்களோ அவர்களை ஆசீர்வதிக்கும், அவர்களை பேசும், அவர்களோட இடை அவர்களுக்கு வல்லமை வரங்களை தான். தேங்க்யூ. அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கும், அவங்களை எழும்பி நிப்பாட்டு, எழும்பி ஊழியம் செய்யட்டும். இயேசுவே உமக்கு நன்றி சொல்லு. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.